ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர். இன்றைக்கி நம்ம யூனிட் 7 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இன்டர்நெட் மீன்ஸ் இன்டர் கனெக்டட் நெட்ஒர்க்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ வேர்ல்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே இன்டர்லிங்க் பண்ணி தான் இன்டர்நெட்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த கான்செப்ட் தான். த இன்டர்நெட் இஸ் டிஃபைன்ட் அஸ் a global network of linked computers, servers, phones and smart appliances. இதுதான் மெயின் டெஃபினிஷன். அதாவது த குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் லிங்க்டு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு குளோபல் நெட்ஒர்க் மூலமாக லிங்க் பண்ணியிருக்கோம். அதுதான் இன்டர்நெட் அப்படின்ற கான்செப்ட். அது எதன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசிபி அப்படின்றது ஒரு ப்ரோட்டோக்கால் மீன்ஸ் ஒரு வழிமுறைகள். அந்த ஒரு ப்ரோக்ராமிங்ஸ், அதோடைய கோடிங்ஸ், அது எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்ட். தட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் யூஸிங் த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட் ஒரு வெப் அட்ரஸ், அதாவது ஒரு யூஆர்எல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள இந்த பிக்சர் பாருங்கள், HTTP அப்படின்னு இருக்குது. இது ஒரு ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்றது என்னென்னா, அது என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ HTTPன்றது ஒரு வெப்சைட்டாக இருக்கும். HTTPS அப்படின்னா அது செக்யூர்டு வெப்சைட்டாக இருக்கும். FTPன்னு வர ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் இந்த HTTPS WW ப்ளைனாக வர்ற மாதிரியும் இருக்கும். அப்புறம் FTP இருக்கும். அது போக இன்னும் ஒரு 2-3 இது இருக்கும். ஆனால் மேஜராக யூஸ் பண்ணுறதே இந்த ஃபஸ்ட்டு 2 அண்ட் லாஸ்ட் 1 மட்டும்தான். அதாவது FTP HTTP மட்டும்தான். அதுக்கப்புறமா இருக்கிறது சப்டொமைன். அது வேர்ல்டு வைடு பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்றது கான்செப்ட். அது இல்லாமலும் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த TNPSC exams.in அப்படின்றது www. வராது. அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டுடைய டொமைன்றது அதனுடைய நேம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அது என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட்டு. அடுத்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கா, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறதா, அப்படி இல்லைனா ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் செக்டார் யூஸ் பண்ணுறது. இப்போ Amazon.in அப்படின்னா இந்தியா, Amazon.com அப்படின்னா அது அமெரிக்காவுடைய பார்ட் வரும். அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஒரே சைட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த .in அப்படின்றதுக்கு பதிலாக அதர் கண்ட்ரியுடைய அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க லாங்குவேஜில் அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த வெப்சைட்ஸை. ஓகேங்களா? அதான் அந்த .in அப்படின்றது ஜியோக்ராஃபிக்கல் டொமைன். அந்த .comன்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அது டாப் லெவல் டொமைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு பேஜ் பார்த்துட்ருப்போம். அந்த பேஜ் என்ன லொக்கேஷனில் இருக்குது அந்த வெப்சைட்டில், அகாடமிக்ஸுன்ற ஒரு ஃபோல்டரில் star.htmlன்ற பேஜை தான் இப்போ நீங்கள் வியூ பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி இந்த இதில் இருக்குது. இப்போ நீங்கள் எதனா ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இதே மாதிரி ஒரு யூஆர்எல் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸோடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டயலப் கனெக்ஷன். டயலப்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் அதன் மூலமாக தான் இன்டர்நெட் கனெக்ஷனே இருக்கும். டெலிஃபோன் எந்தெந்த வீட்டில் இருக்குமோ அவங்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த BSNL இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இப்போது TP லிங்க் இந்த மாதிரி சர்வர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம ஒரு கேபிள் டிவி யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்டில் தான் ப்ராட்பேண்டுன்றதும் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும். அதை நம்ம ஒரு லிங்க் TP லிங்க்குன்றதை யூஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய இன்டர்நெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது டயலப் கனெக்ஷன். நம்ம டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் மூலமாக ஒரு கனெக்ஷன் எடுத்து அதன் மூலமாக நம்ம டயலப் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும் சிஸ்டம்ஸில். இது ஃபஸ்ட்டு இருந்த மாடல். அடுத்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட் மூலமாக யூஸ் பண்ணுறப்போ அந்த நடுவில் பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா இருக்க மாதிரி அந்த இது ரவுட்டர். அதாவது நம்ம TP லிங்க் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது, பட் அது எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய டிவைஸஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ். இப்போ வரைக்குமே இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் அதிகமாக எல்லா இடங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை, லைஃபைன்னு இருக்குது. ஒய்ஃபை மீன்ஸ் வைட் ரேஞ்ச் ஃபிடலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். வயர்லெஸ் ஃபிடலிட்டி.
அதுக்கப்புறம் வந்து லைஃபைன்றது வந்து லைட் ஃபெடலிட்டி. ஒய்ஃபை காட்டிலும் லைஃபை வந்து ரொம்ப ஸ்பீடு அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் லைட்டு. ஒளி செல்கிற வேகத்தை விட லைட் வந்து வேகமாக போகும் அப்படின்ற கான்செப்ட் தான். பட் வந்து லைட் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. பட் ஒய்ஃபை வந்து சிக்னல்ஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் தான் இதுவும். இந்த பிக்சர் பாருங்கள். இன்டர்நெட் வந்து எப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் தான். நம்ம பொதுவாக இல்லை எத்தனை கம்ப்யூட்டர்ஸில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஒரு சர்டைன் ரவுட்டர் மூலமாக தான் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி அதை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டமில் ஒவ்வொரு சர்வீஸில் உள்ள ஃபைல்ஸை வந்து யூசர்ஸுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, அடுத்து ப்ரௌசர்ஸ். தமிழில் உலாவின்னு சொல்லுவோம், இணைய உலாவி. இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இப்போது எட்ஜ்னு மாற்றிருக்காங்க. விண்டோஸ் 10லேருந்து எட்ஜ்னு வரும். மோஸ்ட்லி ஃபயர்பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கூகுள் குரோம் தெரியும். சஃபாரி வந்து ஆப்பிளாக இருக்கும். யூசி ப்ரௌசர் வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன்ஸில் அதிகமாக இருக்கும். அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனியுடையது. ஒபேராவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் மோஸ்ட்லி ஃபயர்பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப். கூகுள் குரோமை காட்டிலும் மோஸ்ட்லி ஃபயர்பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுதான் அதனுடைய லோகோ. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ ப்ரௌசிங்கும் சர்ச்சிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் சர்ச்சிங் மோட் யூ ஆர் லுக்கிங் ஃபார், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து தேடுவோம். அதாவது வந்து எல்லா இடங்கள்லையும் தேடுவோம், எல்லாத்தையுமே தேடுவோம் அப்படின்றதுக்கு பேர் தான் சர்ச்சிங். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம கூகுளில் போய்ட்டு ஒரு பர்சனை பற்றி சர்ச் பண்ணுறோன்னா எத்தனையோ வெப்சைட்ஸ் பார்ப்போம், அவரை பற்றின இமேஜஸ் பார்ப்போம், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, எதனா ஒரு பிடிஎஃப் எடுப்போம். அப்போ எத்தனையோ வெப்சைட்ஸை வந்து நம்ம தேடுவோம். அப்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு பேர் சர்ச்சிங். இப்போ வெப்சைட்டு, பிளாக்கு, கூகுளில் யாகு, ask.com நிறைய இருக்குது. நம்ம அது எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி உள்ளார போய் பார்க்குறது. அடுத்து இன் ப்ரௌசிங் மோடு யூ ஆர் லுக்கிங் அட் அப்படின்னா, இப்போ ப்ரௌசிங் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னா நம்ம ஒரே பேஜில் உலாவுறது. இப்போ நம்ம வீட்டில் வந்து என்னடா உலாத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னென்னா நம்ம ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ப்ரௌசிங்கிறதுமே வந்து ப்ரௌசிங் மீன்ஸ் உலாவுறது ஒரே இடத்துல. அப்போ லுக்கிங் அட் அப்படின்னா என்ன? இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஒரே ஆப்லேயோ ஒரே வெப்பேஜ்லேயே பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த இதுக்கு பேர் தான் ப்ரௌசிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம். ஓகே, இப்போ வந்து வெப் ப்ரௌசர்ஸ் பற்றி பார்ப்போம். வெப் ப்ரௌசர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒபேரா, கூகுள் குரோம், ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், எட்ஜ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. மேஜரானது இந்த 5. அதுக்கப்புறம் வந்து சர்ச் என்ஜின்னு சொல்கிறது வந்து யாகு, பிங்கோ, ஆஸ்க்கு, டக்டக்கோ, கூகுள், பைடு இந்த மாதிரி நிறைய சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக ஃபேமஸில் இருந்தது வந்து ask.com அப்படின்றது ஒன்று. அப்புறம் வந்து answer.com, இது ரெண்டுமே வந்து சர்ச் என்ஜின். அதுக்கப்புறம் வந்து ஜூன்ஜெல், இதெல்லாம் வந்து ஓல்டஸ்ட்டு ஃபேமஸ் சர்ச் என்ஜின்ஸ். யாகு அதுவுமே வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கூகுள் வந்து அதனுடைய இண்டெக்ஸிங் தரம் வந்து அதிகமாகிட்டனால மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து கூகுள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஹேக்கர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமானதை வந்து சர்ச் பண்ணுவாங்க. நோ ட்ராக்கிங் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா டக்டக்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டக் சிம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சர்ச் என்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சர்ச்சிங் பண்ணுறதுக்கான ஒரு புரிதலுக்கான இமேஜ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டு, வெப் பேஜஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த மாதிரி தேடுறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு கண்டென்ட்டை வந்து நான் ஒரு வெப்சைட்டில் எடுக்கணுன்னா ஒரே வெப்சைட்டில் எடுக்க முடியாது. நிறைய வெப்சைட் உள்ளார போய்ட்டு பார்க்கணும். அப்போ அதில் எனக்கு உண்டான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்ச்சிங். இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில், ஒரு யூடியூப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில், வேறு என்ன இருக்குது, த்ரெட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம ஒரே வெப்சைட்டில் ஒரு பேஜில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். இதுக்கு பேர் ப்ரௌசிங்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சர்ச் என்ஜின் கூகுள், பிங்கு, யாகு, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடையதான் பிங்கு. கூகுள் எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்க் வந்து ஃபேமஸான ஒன்று. டக்டக்கோ, ஆஸ்க் இது ரெண்டுமே ஓல்டஸ்ட் அண்ட் ஃபேமஸ் ஒன்.
இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது யாகு அண்டு கூகுள் யாண்டாக்ஸ். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சர்ச் இன்ஜின்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம கேட்குற ஒரு சர்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை கரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெப் போர்ட்டல் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ வெப்சைட்டும் வெப் போர்ட்டலுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். வெப் போர்ட்டல்ன்றது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. வெப்சைட்டுன்றது யார் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டோன்னா அவங்க வந்து சில டீட்டெயில்ஸை அதாவது பேஷண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு உண்டான போர்ட்டல், அவங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு உண்டானது. அதனால் அது அவங்களுடைய வெப் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு காலேஜில் இருக்கலாம், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெப் பேஜோ இல்லை ஒரு வெப்சைட்டோ வச்சுருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், பேங்க் செக்டார் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் யாராவது ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பர்பஸ்க்கு, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் சிலது இருக்குது. இது மாதிரி என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி கேதர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் சைட்ஸ் என்னென்ன இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சது ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், மெசஞ்சர், விசாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இண்டீட், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே இப்போ சோஷியல் மீடியானா என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக்கு அப்படின்னா என்னென்னா பிளாக்கர், கூகுள் பிளாக்கர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேஜில் வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போது என்னுடைய ஒரு கருத்துக்களை, இல்லை நான் வந்து ஒரு விஷயம் வந்து படிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு விஷயத்த வந்து பார்த்துருக்கேன் அப்படின்றப்போ அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட்டாவோ சம் இமேஜஸ் கொடுத்தோ இந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து விக்கிபீடியா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணோன்னா அதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கும். ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு கண்டென்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அது எல்லாமே ஆர்டிகிள்ஸ் தான். எக்ஸாம்பிளாக இந்த ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இது வந்து ஒரு ஆர்டிக்கிள், இந்த தமிழர்கிட்ட டைட்டில் பற்றி அப்படியே போட்டிருப்பாங்க. இதையும் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து இடுவாங்க. அது வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு கோர்வையாக வந்து கொடுக்கும். அதே போல் இப்போ ஒரு வெப் பேஜ் நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த வெப்சைட் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும், Ctrl+Sன்றது கொடுத்தோம்னாலே சேவ் ஆகிடும். இப்போ இந்த வெப் பேஜ் நம்ம வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது Ctrl+S அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம அந்த வெப் பேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சிங்கிள் வெப் பேஜ் மட்டும் தான், ஹோல் வெப்சைட் டவுன்லோட் ஆகாது. இப்போ ஒரு வேளை நம்ம ஒரு வெப்சைட் பார்த்துட்ருக்கோம், அந்த டோட்டல் வெப் சைட்டவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அந்த ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம எங்கே வேணால் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக ஹோமுக்கு போகலாம், வேறு ஏதாவது லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே பார்க்கலாம் ஒரு வெப்சைட் மட்டும். அதை எப்படி பர்சனலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறதுன்றது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தனியாக சொல்லுங்கள், நான் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஓகே, ஆனால் ஒரு சிங்கிள் பேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+Sன்னு கொடுத்தாலே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆஃப்லைனில் நெட் இல்லாத சமயத்தில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதுலேருந்து எந்த ஒரு ப்ராசஸுமே ஆகாது, நம்ம ஜஸ்ட்டு வியூ பண்ணி மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இமெயில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எப்படி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே என்னோடய சஜஷன் வந்து ரெடிஃப் மெயில். இது வந்து கொஞ்சம் காம்பேக்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அவ்வளோவா கிடையாது. மற்ற மெயில்ஸ் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இது வந்து எனக்கு என்னோடய பர்சனல் சஜஷன் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ரெடிஃபில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இதுவும் ஃப்ரீ தான். நம்ம யாஹூ மெயில், கூகுள் மெயிலெலாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான். இப்போ கேட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, POS பாயிண்ட் ஆஃப் சேல் பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற மெஷின்ஸு, ஜிபே இப்போ பண்ணுறது எல்லாமே அந்த இது ஃபோன்பே, இன்ஸ்டாபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த ஸ்வைப் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் தான். அது போக வந்து ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து அட்டண்டன்ஸ் மானிட்டர் இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு, நம்ம ஃபோட்டோ நம்ம போய்ட்டு முன்னாடி நின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிற மாதிரிலாம் வந்து நிறைய கேட்ஜெஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நம்ம காரில் உள்ள மேப் நேவிகேஷன் அதுவுமே வந்து ஒரு கேட்ஜெட் தான். ஸ்கைப் வீடியோ கால்ஸ்,
அதுக்கும் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ். அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவியுமே ஒரு கேட்ஜெட் தான். ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த கூகுள் அலெக்ஸா அதுவும் ரைட். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் ஆன்டிவைரஸ் பற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த ஆன்டிவைரஸ்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. அதான் ஹியூமன் பயாலஜிக்கல் வைரஸை காட்டிலும் சிஸ்டமில் உள்ள இந்த ஆன்டிவைரஸுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போது வைரஸ்னால் என்ன? கம்ப்யூட்டரை பொறுத்தவரைனா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து பயாலஜிக்கலாக நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி கிடையாது. பட் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாமா, அந்த வைரஸஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. பொதுவாக ஸ்கிரிப்டு தான் எல்லாமே. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் வைரஸுடைய டைப்ஸு, அது வந்து என்னென்ன மாடலில் இருக்கும், அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அதை டச் பண்ணாமல் இருந்தாலே நம்ம கம்ப்யூட்டரில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அதே போல் வெப்சைட் நம்ம பார்க்குறப்போ ஒரு தேர்ட் பார்ட்டியோ ஒரு 18+ கண்டென்ட் இல்லாத மாதிரியான சில வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே இருந்தாலும் கூட அதை நம்ம எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நமக்கு அடுத்தடுத்து பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் வைரஸ்ன்னு பார்த்தோம்னா மால்வேர், ரான்சம்வேர், இன்டர்நெட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, ட்ரோஜன், இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே வந்து சேம் கான்செப்ட் தான். பட்டு அது என்னென்ன வேலைகள் செய்யுன்றதை பொறுத்து அதனுடைய டைப் மாறும். அப்புறம் ஆன்டிவைரஸில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆன்டிவைரஸில் பெஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே இது வந்து ஒரு ஜஸ்ட்டு கோடிங் தானே. அவங்களே ஒரு வைரஸ்ன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிப்பாங்க. அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களே ஒரு சாஃப்ட்வேரே கண்டுபிடிச்சி விற்கிறாங்க. அதுதான் இது எல்லாமே வந்து ஒரு சம்பாதிக்க உண்டான ஒரு பிஸ்னஸ் மைண்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் தேவையே இல்லை. பட் வந்து எசென்ஷியலாக தெரிஞ்சுக்கணும். அது வைரஸ்னால் என்ன, எப்படி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபைலை கரெக்ட் பண்ணும். நம்ம உள்ளே என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோமோ ஃபைல், ஒரு டாக்குமெண்ட்டோ, ஒரு வீடியோவோ, ஃபோட்டோ, இமேஜஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிவிடும், இல்லை டெலீட் பண்ணிவிடும் வைரஸ்னு. அதுக்கப்புறம் ஹேக்கிங் டூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே வைரஸ்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் நெட்லேருந்து வர இன்ஜெக்ஷன்ஸ், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம டேட்டாவை வந்து இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம சிஸ்டமில் உள்ள ஏதாவது ஒரு, இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாகவே வந்து யார், அவங்களுடைய ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களால ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது பேர் தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். அந்த மாதிரி பர்பஸ்க்கும் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஒய் நீட் ஆன்டிவைரஸ். நமக்கு ஆன்டிவைரஸ் இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் இந்த கான்செப்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது. என்னுடைய சஜஷன் தான், நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. வித்தவுட் ஆன்டிவைரஸ் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டிவைரஸ் இருந்தால் எதாவது ஒன்று சர்ச் பண்ணி டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வைரஸ்னே ஒன்று கிடையாது, அப்போ எதுக்கு ஆன்டிவைரஸ்? ஓகே, அப்படி இருந்து பாருங்கள். மெக்கஃபின்னு ஒரு ஃபேமஸ் சாஃப்ட்வேர்ஸ், மெக்கஃபி, ஏவிஜி, அவாஸ்ட்டு, அவைரா, குயிக் ஹீலி, இஎஸ்சிடி, நார்டான் ஆன்டிவைரஸ், பிசி டூல்ஸ், ஆடவர் ஆன்டிவைரஸ், இதெல்லாம் வந்து வெரி ஃபெமிலியர். இது காஸ்பர்ஸ்கை, K7 எல்லாமே. பட் எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. அதனால் மோஸ்ட்லி இந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துடுங்க. வைரஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் எந்த ஒரு ஃபைல்ஸையுமே வந்து ஓப்பன் பண்ணிட வேணாம். ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டு ரன் ஆகிடும். ரன் ஆனால் அது வைரஸாக ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. யாருக்காவது அந்த வைரஸ் எப்படி இருக்கும் அதை பற்றின கொஞ்சம் இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இமெயில் வைரஸ் அப்படின்றது, அதாவது எல்லாமே ஹேக்கிங் கான்செப்ட் அப்படி தான். வைரஸ்ன்றது வந்து ஹேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை எல்லாமே ஹேக் பண்ணி எப்படி எடுக்கலாம். அப்போது நிறைய டைப் இருக்குது. ஒரு வைரஸ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்குவோம், ஒரு ட்ரோஜன் மாதிரி ஒரு வைரஸில் இது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிப்போம், ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் அவங்க சர்ச் பண்ணுற மாதிரி எடுத்துப்போம், ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்படி தான் வந்து நிறைய கோடிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அது எதெல்லாம் அக்சஸ் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இமெயில் வைரஸ்ன்னு இருக்குது, இங்கே கீழே வந்து வெப் ஸ்கிரிப்ட் வைரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஓவர் ரைட் வைரஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டானது வந்து என்னென்னா ரான்சம்வேர். மற்ற எந்த ஒரு வைரஸாக இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஃபைலோ 2 ஃபைலோ ஒரு ஃபார்மேட்டு மட்டும்தான் டெலீட் ஆகும், இல்லை கரெக்ட் ஆகும்.
ஆனால் ரேன்சம்வேர் வந்து டோட்டலாக நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா ஃபைலும் அப்படியே இருக்கும். ஆனால் வந்து எதுவுமே ஓப்பன் ஆகாமல் கரப்ட் ஆகிடும். அதை ஓப்பனே பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே வந்து அதனுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கரப்ட் ஆகிற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிவிடும். அது என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கும் கான்செப்ட். அது வந்து நமக்கு நம்மளுடைய டோட்டல் ஃபைல்ஸுமே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி வருஷத்துக்கு எப்படினாலுமே வந்து ஒரு நிறைய டைப்ஸில் வந்து ரேன்சம்வேர் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே வந்து ஒயிட் கலரில் மாறிவிடும் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே. அதோடைய சாம்பிள்ஸ் அடுத்தடுத்து வரும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்டு கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஃபைல் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. லிசா வைரஸ், கிரிப்ட்டு, இதே மாதிரி நிறைய டாட் வச்சதுக்கப்புறமா நிறைய ஃபைல் டைப்ஸ் இருக்குது. இது கிரிப்டுன்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். அப்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேன்சம்வேர்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் ரேன்சம்வேர். இதே மாதிரி எவ்வளவோ ரேன்சம்வேர் டைப்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு அன்னோன் ஃபார்மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வழி. நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இதனுடைய வைரஸ் வந்து நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே லாஸ்ட், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் மால்வேர்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஓகே, மோஸ்ட்லி வந்து ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ணாதீங்க. ரேன்சம்வேர் வந்து ஃபைல் கரப்ட் பண்ணுறது தான். ட்ரோஜன் வந்து அப்ளிகேஷன் அஃபெக்ட் பண்ணும். மால்வேர் வந்து சிஸ்டமுடைய ஸ்பீடு, ஹேங் ஆகுறது, அந்த மாதிரி சோர்ஸ் ஃபைல் எல்லாமே, சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே கரப்ட் பண்ணும். அப்புறம் நெட்வார்ம் வந்து நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால சில வைரஸஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அது நமக்கே தெரியாமல், நமக்கு தெரியாது, ஏன்னா அது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். ஆனால் இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரியானது வந்து நெட்லேருந்து இறங்காமல் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்லைடில் வரும். மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் தான் வந்து இந்த வைரஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஹேக்கிங் மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றது பாருங்கள். எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏமாற்றி எல்லா ஃபைல்ஸையும் எடுப்பாங்க. அதான் கான்செப்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிஜேபி ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி இப்போது ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த HTTPS தான், ஆனால் www.னே கிடையாது, f.ன்னு ஏதோ ஒரு அன்னோன் வெப்சைட் இது க்ரியேட் பண்ணி இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணினா போதும், உங்களுடைய ஃபோன் ஃபுல் அக்சஸ் வந்து ஹேக்கர்ஸுக்கு போயிடும். யாருமே வந்து ஃப்ரீயாகவே தரமாட்டாங்க எந்த ஒரு டீட்டெயிலுமே. அப்படியே இருந்தால் அது வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைடில். இது மாதிரி இருக்கிறது அன்னோன், சும்மா தானே டச் பண்ணுவோன்னு சொல்லி டச் பண்ணால் எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே வந்து போயிட்டே இருக்கும். நம்மளுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தால் கூட கேமரா, மைக்கு, நம்மளுடைய டிஸ்பிளே, உள்ளே இருக்க ஆப்ஸு, உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் பேட்டரியை கழட்டி எடுத்துகிட்டு ரிட்டன் மாட்டினா கூட நம்ம ஃபோனில் டேட்டும் டைமும் கரெக்டாக காட்டும். எப்படி அப்படின்னா, உள்ளார வந்து தனியாகவே வந்து ஒரு பேட்ரி ரன் ஆகிட்டே இருக்கும். அது எப்போயுமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். அந்த பேட்டரியுடைய ரன் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபோனுடைய லைஃப் டைம் அவ்வளோதான்ற மாதிரி. அப்போ அது வந்து எப்போயுமே ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் கான்செப்ட்டு. ஏன்னா அதன் மூலமாக வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. எல்லா பார்ட்ஸுமே வந்து மொபைல்லையோ சிஸ்டம்லையோ ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லிங்க்லேருந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஓகே, சரி. இன்னும் ஒரு சில அந்த முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்படி இப்போ வெப்சைட் நிறையா பார்ப்போம். அதில் வந்து நிறையா ஆட்ஸ் வந்து அனாவசியமாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆட்ஸ் வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரிக், அது வந்து ஆட் பிளாக்கர். அடுத்து வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் என்ன நம்ம வீடியோ பார்த்துட்ருப்போம், சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும், சடனாக இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அப்புறம் மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். சரி, அந்த மாதிரியான சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் யூடியூப் என்ஹான்ஸர்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பார்த்துட்ருப்போம், படிச்சுட்ருப்போம். அந்த வெப்சைட்டை டோட்டலாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும், நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில், தெரிஞ்ச லாங்குவேஜில் பார்க்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் டூல் இருக்குது. அடுத்து வந்து ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கலாம். அந்த லிங்க்கில் உள்ள ஒரு வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்லைட்ஸரு, ஸ்க்ரைப்டு அப்படின்ற அந்த வெப்சைட்லலாம் வந்து பிடிஎஃப் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பிடிஎஃப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது
அப்படின்னு பற்றி பார்ப்போம். பட் என்னோடய மோஸ்ட் சஜஷன் என்னென்னா, எந்த ஒரு கூகுள் ப்ராடக்ட்ஸ், அதாவது கூகுள் குரோமு, ஜிமெயிலு, கூகுள் ட்ரைவ், இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கறதுலையும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி கூகுள் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு இந்தியன்ஸுக்கு சேஃபு. ஓகே, இப்போ வந்து ஆடு பிளாக்கர் பற்றி பார்ப்போம். ஆடு பிளாக்கருடைய அஃபிஷியல் சைட் இது மோஸ்ட்லி ஃப்ரீ தான். இப்போ இது வந்து நம்ம ஃபயர் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், கூகுள் குரோம்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு பிளாக்கர் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஃபயர் பாக்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் கூகுள் குரோமுக்கு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா வரும். அது வெப்சைட்டில் அந்த ஏபிபின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் அவருடைய அஃபிஷியல் லோகோ. நீங்கள் ஆட் பட்டன் ஆடு டு ஃபயர் பாக்ஸ்ன்னு இருக்கலாம், அதை நீங்கள் கூட கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி ஒரு எம்பி 2 எம்பிக்குள்ளே தான் வரும். டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த கூகுள் குரோம் வந்து ஆட் ஆகிடும். அதே போல் ஃபயர் பாக்ஸ்லேயும் ஆட் ஆகிடும். ஓகே, ஆடு பிளாக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளார போனாலுமே அனாவசியமான ஏதாவது ஒரு ஆட்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதை ஹைடு பண்ணிவிடும், அந்த ஸ்கிரிப்டே ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ போல் க்ளீன் வெப்சைட் மட்டும்தான் நம்ம வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப நீங்கள் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணலாம். அது இந்த லோகோ இருக்கிற ஆடு பிளாக்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து யூடியூப் என்ஹான்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் லோகோ ரைட் சைடுக்கு இருக்கும் ஃபயர் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய நீங்கள் என்னென்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் இந்த ஒரு வீடியோவில் அந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யூடியூப் என்ஹான்சர் அப்படின்ற டூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் வந்து லூப். நம்ம ஒரு வீடியோவை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு மெடிடேஷன் மியூசிக் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த இதில் இப்போ ஒரு ஸ்டார்டிங் மைண்ட்லேருந்து ஒரு சம் பாயிண்டில் வந்து எனக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப் பண்ணுற வரையும் அப்படின்றப்போ இதை கிளிக் பண்ணிட்டு அந்த டைமிங்கை செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லூப் மோட்லேயே இருக்கும். ஏன்னா நார்மல் யூடியூப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த டூல் மூலமாக நம்ம வந்து அதை லூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன்று இருக்கிறது வந்து நம்ம வால்யூம் பூஸ்ட் பண்ணுறது. இப்போ கம்மியாக இருக்கிற சவுண்டை திடீர்னு சவுண்டு கேட்கல அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி சவுண்டை பூஸ்டப் பண்ணிவிட்டு கேட்கலாம். அடுத்துள்ள வந்து யூடியூப்பில் வர்ற ஆட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, பேட்சஸ்ஸு இதெல்லாம் வரும். நடுவில் எதனாவது அவங்களுடைய சேனல்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் வரும், அது எல்லாமே வந்து ஹைட் பண்ணுறது. அப்புறம் இதுலேயே வந்து இது 6th ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, 7th ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம ஸ்பீடு பூஸ்டப் பண்ணி பார்க்கலாம். வேகமாக போகிற மாதிரியும் ஸ்லோவாக போகிற மாதிரியுமே வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த செட்டிங்ஸில் இருக்குது. இந்த கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த யூடியூப் என்ஹான்சரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து iTools வெப்சைட் ட்ரான்ஸ்லேஷன், இதுதான் இதனுடைய லோகோ. நீங்கள் நெட்லேயே வந்து iTools வெப் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு போட்டாலே வந்துடும். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம என்ன வெப்சைட்டை பார்த்துட்ருக்கோமோ அந்த வெப்சைட்டுடைய யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே இருக்கிற யூஆர்எல்ல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இது வந்து கூகுள் பேஸ்டு இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது இதே அந்த வெப்சைட்டை அப்படியே அதே மாடுலேஷனில் அதே டிசைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு நம்ம ஃபேவரேட் லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம படிக்க முடியும் அந்த டோட்டல் வெப்சைட்டையுமே. நெக்ஸ்ட் ஒன் யூடியூப் வீடியோ வந்து இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து ssyoutube.comனு ஒன்று இருக்குது. அது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து நான் பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோவுடைய யூடியூபுடைய யூஆர்எல் இருக்குது இல்லையா, அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த சர்ச் யூஆர்எல்ல வந்து நான் இங்கே இந்த வெப்சைட் உள்ளே இருக்குது இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுத்தோன்னா கீழே வந்து லிஸ்ட்டு பண்ணும். இப்போ இந்த வெப்சைட்டில் எனக்கு வந்து 720 பிக்சல்ஸில் வந்து MP4 இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோடே நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதுவே வந்து நான் ஆடு பிளாக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த வெப்சைட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணால் எனக்கு வேறு விளம்பரங்கள் தான் வரும், ஆட்ஸ் அதிகமாக வரும். பட் நான் என்ஹான்சர் இது ஆடு பிளாக்கர் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து எனக்கு ஆட்ஸ் அனாவசியமானதெல்லாம் வராது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே எனக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த வெப்சைட்டை அதாவது இந்த ssyoutube இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆடு பிளாக்கர் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணாமலும் எப்படி என்னென்ன அந்த விளம்பரங்களாக வருது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சேம் இன்ஸ்டாகிராம் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸ்னாப் இன்ஸ்டா, சேவ் இன்ஸ்டா அப்படின்னு 2 இருக்குது. இதை மோஸ்ட்லி மற்ற வெப்சைட்டை காட்டிலும் இது ஃப்ரீ தான். இது யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் கான்செப்ட் தான். யூடியூப் எப்படி நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணோமோ அதே கான்செப்ட் தான் இந்த 2 வெப்சைட்டுமே இருக்கும். அடுத்தது ஃபேஸ்புக்கும் சேம் கான்செப்ட் தான். இந்த வெப்சைட்டும் ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்லைட் ஷேர், ஸ்க்ரைப்டு வீடியோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரைப்டில் பார்ப்போம். ஸ்க்ரைப்டுடைய அந்த யூஆர்எல்லை வந்து டோட்டலாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பிடிஎஃப் வர இருக்குது. ஹைப்ரிட் சோலார் கிரிட் சிஸ்டம் பிடிஎஃப். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே இருக்கிற பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அந்த ப்ளூ கலர் கெட் டவுன்லோட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதனுடைய ஒரிஜினல் பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஸ்லைடு ஷேருக்குமே இருக்குது. ஸ்லைட் ஷேரில் வியூ பண்ணி தான் பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியாதுமாங்க. பட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே டவுன்லோடர்ஸ் தனியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் நிறைய இருந்திருக்கு அப்படின்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.